தற்போதைய அண்மை செய்தி. மதுரை பெருங்குடி அருகே மேய்ச்சலுக்காக விடப்பட்ட மாடுகள் ரசாயனம் கலந்த கழிவுநீரை பருகி உயிரிழந்த சோக சம்பவம் நிகழ்ந்திருக்கிறது. இது குறித்தான கூடுதல் தகவல்களை தருவதற்காக நமது செய்தியாளர் சரவணன் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் சரவணன், உங்க விரிவான தகவல்களை சொல்லுங்க. வணக்கம் ராதிகா. நிச்சயமாக மதுரை பெருங்குடி பகுதியில் விவசாய நிலத்தில் சென்ற ரசாயன கழிவுநீரை பருகியதால் 9 மாடுகள் உயிரிழப்பு பெரும் சோதனைக்கு ஏற்பட்டுள்ளது. மதுரை பெருங்குடி அருகே மேய்ச்சலுக்கான விவசாய நிலங்களில் விடப்பட்ட கிடா மாடுகளும் விவசாய நிலத்தின் நடுவே ரசாயன கழிவு நீரை பருகியதால் 9 மாடுகள் சம்பவ இடத்திலே உயிரிழந்தது. இது பெரும் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. மதுரை அவனியாபுரம் தர்மா, அசோக், ஐயனார் பெருமாள் உள்ளிட்ட 6 பேரின் 920 மாடுகள் ரசாயன கழிவுகளை பருகியதால் 70 மாடுகள் பாதிப்படைந்துள்ளதாக முதல்கட்ட தகவலாக நமக்கு கிடைச்சிருக்கு. எதிரில் 9 மாடுகளும் சம்பவ இடத்திலே உயிரிழந்ததாக தகவல் வந்திருக்கிறது. இதை குறித்து கால்நடை மருத்துவரிடம் தகவல் தெரிவிக்கப்பட்ட சம்பவ இடத்திற்கு வந்த இணை இயக்குனர், கால்நடைத்துறை மண்டல இணை இயக்குனர் சுப்பையன் அவர்கள், உதவி இயக்குனர் சரவணன், நோய்கள் புலனாய்வு பிரிவு கிரிஜா, அவனியாபுரம் கால்நடை மருத்துவர் பாபு இவர்கள் அனைவரும் ஆய்வு செய்து வருகின்றனர். உள்ளிட்ட 9 பேரும் கொண்ட குழு இறந்த மாடுகளை உடல் கூறு ஆய்வுக்கு செய்து அருகிலுள்ள நிலத்தில் ஜேசிபி மூலம் உதவியுடன் 8 அடி குழி தோண்டி புதைக்கப்பட்டது. வருவாய்த்துறை சார்பாக தெற்கு தாசில்தார் ராஜபாண்டியன், கிராம நிர்வாக அலுவலர் கணேசன் உள்ளிட்ட நேரில் செய்து ஆய்வு செய்து வருகின்றனர். இந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்துகிறது. விவசாயிகள் மத்தியில் பெரும் சோகத்தையும் ஏற்படுத்துகிறது. விவசாயியிடம் கேட்கும்போது அவர், நான் தன் குழந்தை போல் பாதுகாத்து வந்திருந்தேன், திடீரென இப்படி உயிரிழக்கும் என்பது பெரும் சோகத்தை ஏற்படுத்துகிறது. என் பிள்ளை போல் பாதுகாத்து வந்தது திடீர்னால் இதை இறந்தது பெரும் சோகத்தை ஏற்படுத்துவதாக அங்குள்ள மக்கள்கள் தெரிவிக்கின்றனர். ராதிகா, உங்க விரிவான தகவல்களுக்கு நன்றி சரவணன்.